வணக்கம். குளோரியானி நாம் தமிழர் கட்சி. வரிசையாக நிகழ்வுகள் பார்த்தீங்கன்னா சம்பவம் செய்யும் நாதாக்கா அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. அப்படி மக்களுக்காக மக்கள் பிரச்சனைக்காக ஓடோடி போய் நிற்கிறது, கூப்பிடுறாங்களோ இல்லையோ, எங்கே பிரச்சனை நடந்தாலும் அந்தந்த பகுதியில் உள்ள நாதாக்காவினர் நாம் தமிழர் கட்சியினர் போய் அந்த பிரச்சனையில் மக்களின் பக்கம் நின்று, நியாயமானவர்களின் பக்கம், பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் நின்று அதை தீர்வு தேடுறதுல அவங்கள விட்டால் ஆள் கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். மற்ற கட்சிகள் ஆளுங்கட்சியிலிருந்து எதிர்கட்சிகள் வரைக்கும், உதிர்கட்சிகள் வரைக்கும் அரசியலும் அவியலும் பண்ணி அவங்களே வயிற்றுல போட்டுப்பாங்களே ஒழிய, நாம் தமிழர் கட்சி மாதிரி தீர்வை நோக்கியோ ஒரு சுயநலமற்ற ஒரு செயல்பாடுகளை செய்கிறத பற்றி யோசிக்கவே மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இரணியல்ல, கன்னியாகுமரி மாவட்டத்தில் இரணியல்ல தொடர்ச்சியாக டாஸ்மாகுக்கு எதிரான ஒரு போராட்டம். முதலாவது பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாளைக்கு முன்னாடி அதை முன்னெடுக்கிறாங்க. கொற்ற மலையில் அங்கே நாம் தமிழர் கட்சி சார்பாக களமிறங்கும் வேட்பாளர் ஆன்சி சோபா ராணி அவர்கள் தலைமையில் மற்றும் மற்ற வேட்பாளர்கள், பக்கத்து மாவட்டத்து நாம் தமிழர் வேட்பாளர்களும் அதில் இணைஞ்சிக்கிறாங்க. ஒற்றுமையாக நின்று மலையில் கொடை பிடிச்சிட்டே அதுக்கு போராடுறாங்க. போராட்டம் ஒன்றும் அத்துமீறிய போராட்டம் கிடையாது. ஏன்னா அவங்க மதுரை உயர்நீதிமன்றத்தோட ஆணை நகல் வச்சுக்கிட்டு தான் கேட்குறாங்க, இந்த பகுதியில் டாஸ்மாக் கடை வைக்கக்கூடாதுன்னு ஆணை இருக்குதே. இந்த டாஸ்மாக் கடை உயர்நீதிமன்றத்தோட ஆணை என்ன சொல்லுதுன்னா, இது குறிப்பிட்டபடியே சரியான, அதாவது பள்ளிக்கூடம், பேருந்து நிலையம் எத்தனை அடி தூரத்தில் இருக்கணுங்கிற விதிமுறைகளை மீறி இந்த டாஸ்மாக் நடக்குது. அதனால அதை மூடுங்கன்னு அரசுக்கு ஆணை பிறப்பிச்சிருக்கு. நம்ம அரசு இந்த ஆணையெல்லாம் அப்படி கடமை சிறமேற்கொண்டு செய்யாது. ஏன்னா அவங்க வருமானம் பாதிக்கப்படும். அவங்க பாக்கெட்ல இருக்க பணம் பாக்கெட்ல பணம் சேராது. அப்பெல்லாம் காவல்துறைக்கு கடமை, கண்ணியம், கட்டுப்பாடெல்லாம் வராது. அதே தூய்மை பணியாளர்களை நீங்க அகற்றுங்கள்னு தான் சொல்லி ஒரு ஆணை வந்துட்டா போதும். அகற்றுங்கள்னா அவங்கள நல்ல மாதிரியா பேசி அகற்றுங்கன்னு தான் அதுக்கு பொருட்படும். ஆனா அகற்றுங்கன்னா என்னவோ இந்த செடி புதற்காடுகளை அருவாமனையை வச்சு வெட்டி இழுத்து புடுங்கி இப்படி அகற்றுவாங்கல்ல, அந்த பாணியில தான் காவல்துறை போய் பெண்கள்னு பாராம, இளம் பெண்கள்னு பாராம கண்ட இடங்கள்ல கையை வச்சு தள்ளி அதுல ஒரு சுகத்தை அனுபவிச்சு தாறுமாறா தக்காளி சோறா ஆக்கி அவங்கள மண்டபத்துல அடைக்கும். ஆனா அதே அரசுக்கு நட்டம் வருது, அரசோட பொழப்புல மண்ணள்ளி போடுது, அரசோட கள்ள தீவனத்துல அடிமடியிலே கை வைக்குது அந்த ஆணை அப்படின்னா, காவல்துறைக்கு காது கேட்காது, கண்ணு தெரியாது, சட்டம் தெரியாது, கால் நடக்காது, கை வராது. அப்படியே நம்முடைய பொம்மை முதல்வர் என்ன சொல்றாரோ, என்ன சமிச்சை கொடுக்காரோ அவரோட அலைவரிசையை அப்படியே ஏற்றுக்கிட்டு ரோபோட் மாதிரி அப்படியே உட்கார்ந்துக்கும். இது நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் சும்மா இருக்க போறது இல்ல. அவங்க அந்த ஆணையை பிறப்பிச்சு காவல்துறையோட வாக்குவாதம் பண்றாங்க. காவல்துறை எங்களுக்கு இப்படி ஒரு ஆணை நகல் வரலன்ட்டு பொய்யா புழுகுறாப்புல. நாம் தமிழர் கட்சிக்கு ஆணை நகல் கிடைச்சிருக்கு. ஆனா காவல்துறைக்கோ முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கோ கிடைக்காததுதான் பேராச்சரியம். மொத்தத்துல நீதிமன்றம் இவங்களை முதல்வராகவே பொருட்படுத்தலையோ என்னவோ தெரியல. பொம்மை முதல்வராச்சே, யார்தான் மதிப்பாங்க? இப்படி போயிட்டு இருக்கு. அப்பவே அன்னைக்கு தற்காலிகமா மூடின உடனே அப்பவே பேட்டி கொடுத்துட்டு போனாங்க நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அவர்கள். பார்ப்போம், இவங்க தற்காலிகமா மூடுற மாதிரி மூடி நாடகம் ஆடினாலும் நாம திருப்பியும் இதுக்கு எதிராக போராடுவோம், இதை இத்தோட முடிக்க போறது இல்லைன்னு தான் சொல்லிட்டு போனாங்க. சொன்னபடியே இந்த காவல்துறை, ஏவல் துறை, இந்த பணம்னா அப்படி பல்லளிச்சுட்டே வரக்கூடிய இந்த துறைகளும் இந்த ஆட்சியும், திமுக ஆட்சியாளர்களும் திருப்பியும் திறக்க வச்சுட்டாங்க. திறக்க வைக்கவும் பெரும்படையோட போற நாம் தமிழர் கட்சி பேரிகேடெல்லாம் உடைச்சி தள்ளுமுள்ளு ஏற்பட்டு அதை பூட்டியே போட்டாங்க. பாத்தீங்கன்னா 37 பெண்கள் உட்பட மொத்தமா 146 பேரை கைது பண்ணி அவங்க மேல வழக்கு போட்டு போயிருக்கு. வழக்குக்கும் வாதுக்கும் அஞ்சிர கூட்டம் கிடையாது நாம் தமிழர் கட்சி. அதனால அவங்க இதெல்லாம் ஒரு தங்களுடைய கிரீடத்துல பதிக்கின்ற வைரக்கற்களா தான் பார்ப்பாங்க. ஒவ்வொரு வழக்கும் மக்கள் பிரச்சனைக்காக, பொது பிரச்சனைக்காக அவர்கள் மீது வழக்கு பதிகிறத அவங்க தங்களுடைய கிரீடத்துல ஒரு முத்தா பதிச்சு அதை அழகு கூட்டிக்குவாங்களே தவிர, சில தவக்கல கட்சி மாதிரி ஓடி ஒளிகிறதோ, சில தவக்கல கட்சி மாதிரி வழக்குக்கு பயந்து பின்னங்கால் பிடரியில பட ஓடுறதோ, இல்ல பேட்டி கொடுக்காம ஒதுங்குறதோ, 30 நாள் தூங்கிட்டு அதுக்கப்புறமா உயிர் தெழுந்து வர்றதோ, அந்த மாதிரி இதுகள்ல இது பண்ண மாட்டாங்க. வழக்குங்கிறது குற்றம் செய்து வழக்கு வாங்கினாதான் அவமானம். குற்றம் செய்து வழக்கு வாங்கி ஜெயிலுக்கு போறதுதான் கேவலம். ஆனா மக்கள் பிரச்சனைக்காக, மக்கள் நலனுக்காக சுயநலத்தை விற்று போட்டு பொது நலத்திற்காக வாங்குகின்ற ஒவ்வொரு வழக்குகளும்
வைர கற்கள். நாமெல்லாம் அதை வந்து சேகரிச்சு சேகரிச்சு நம்மளோட அழகை மெருகேத்தனமே தவிர பயந்து ஓடணும்னா அது ஒரு கட்சியின் தலைவருக்கும் அழகு கிடையாது, கட்சி தொண்டர்களுக்கும் அழகு கிடையாது, கட்சிக்கே அருகதையற்றது. அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். இப்படியாக இரணியல் காட்சி ஓடிட்டு இருக்கு. 4 நாளாக தொடர் போராட்டம் வேற, அது வேற. எவ்வளவு தள்ளுமுள்ளுகள் நடந்திருக்கும், எவ்வளவு காவல்துறை என்ன மாதிரி சில்மிஷங்கள் பண்ணோங்கிறது எல்லாரும் அறிஞ்சதான். அதை திருப்பி திருப்பி நம்ம சொல்லி ஒரு பிரோஜனம் இல்லை அப்படிங்கிறது தான். அடுத்தது பாத்தீங்கன்னா, இப்போ யார் அந்த சாருன்னு கண்டுபிடிக்க முடியாம திகைச்சு போய் ஒரே ஒரு குற்றவாளிய காலை உடைக்கிற மாதிரி ஒரு நாடகம் நடிச்சு ஜெயிலுக்கு அனுப்பி அதை அப்படியே மூடி மறைச்சி அதோட சுவடு இன்னும் மறையல, அதோட ஈரம் இன்னும் காயல. அதே பாணியில கோவையில வந்து ஆண் நண்பரோடு பேசிட்டு இருந்த ஒரு பெண்ணை வந்து நண்பரை அடிச்சு போட்டுட்டு முழு போதையில 3 பேரு அதாவது பாலியல் வன்கொடுமை செஞ்சு அந்த கொடுமையை அரங்கேற்றியிருக்காங்க. பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க இதுக்கு காரணம் வந்து முழு போதை. அதாவது அங்கீகாரம் பெறாமலே கள்ளச்சந்தையில இந்த சரக்கு, டாஸ்மாக் சரக்குகளை வாங்கி அதுக்கு ஒரு ஷெட்டு மாதிரி போட்டு அதுல வந்து கள்ளத்தனமா விற்கிறக்கூடிய நல்ல சாராயத்தை கள்ளத்தனமா விற்கிற ஒரு கூட்டம் அந்த இடத்துல இருந்து வாங்கி குடிச்சிட்டு தான் இந்த அக்கப்போரை பண்ணியிருக்காங்க. இங்கேயும் இந்த சம்பவம் வெளியில தெரிஞ்ச பிறகு நாம் தமிழர் கட்சி சார்பான வேட்பாளர் பேரறிவாளன், இன்னும் நேதாஜி அப்படிங்கிறவங்க எல்லாம் போய் தான் அந்த சட்டத்துக்கு புறம்பான அந்த மது கடையை அடிச்சு உடைச்சி திறக்க வச்சு மது பாட்டில்களை அடிச்சு உடைச்சி தங்களுடைய அதாவது மக்கள் பக்கம் நாங்கள் நிற்கிறோம், பாதிக்கப்பட்டவங்க நாங்கள் நிற்போம், நீங்க இதை அடைச்சி உடைச்சி வழக்கு வந்தாலும் பரவாயில்ல, பிடிச்சி ஜெயில போட்டாலும் பரவாயில்ல, நாங்கள் துணிவா நின்று இதுக்கு போராடுவோம்னு பெண்களுக்காக, பெண்களின் பாதுகாப்புக்காக, பெண்களின் தாலி பாக்கியத்தை வந்து நாம எப்படியாவது மீட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பேராசைன்னு தான் சொல்லணும். ஏன்னா முழுக்க முழுக்க டாஸ்மாக்ல மது பிரியர்களாகவும் குடிகார நாடாவும் ஆயிடுச்சு. சிறந்த குடிமகன்களாக தமிழ்நாட்டில் உள்ள ஆண்மகன்கள்லாம் தெரியறதுனால போதாத குறைக்கு பெண்களும் போட்டி போட்டு சிறந்த குடிமகள், நாங்களும் சிறந்த குடிமகள்கள்னு பேரை வாங்கியே தீருவோம் அப்படின்னு குடிமகன்களோடு போட்டி போட்டு பள்ளி பருவத்திலேயே இந்த போதையில நிரம்பி வழிகிற மாதிரி ஒரு போதை நாடா மாறிட்டதுனால கண்டிப்பா நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் அமைதியா இருக்க மாட்டாங்க. இந்த பேர் அவலத்தை எப்படியெல்லாம் தீர்க்க முடியும், துடைக்க முடியும்னு தான் அவர்களுடைய ஒவ்வொரு முன்னெடுப்புகளும் இருக்கும். அதே மாதிரி அடிச்சு உடைக்கிறாங்க. அவங்க இப்போ இது இன்னொருத்தர் பண்ணியிருந்தாங்கன்னா என்ன ஆகும்னா அந்த கடைக்காரனையும் சேர்த்து போட்டு அடிச்சிருப்பாங்க. நான் பார்க்கும்போது என் மனசுல தோணுதாதான், எவ்வளவு நாகரீகமா அந்த கடைக்காரனை எதுவுமே பண்ணாம, ஏன்னா அவன் தான் குற்றவாளி, அவன் தான் வந்து கள்ளத்தனமா விற்கிறான், அவன் மேல கை வைக்க கூடாது, வன்முறை நமக்கு வேண்டாம், அறிவாயுதத்தை ஏந்துவோம் அப்படிங்கிற அண்ணன் சீமானுடைய கருத்தியலை உள்வாங்கிக்கிட்டு அந்த பொருட்களை, அந்த போதை வஸ்துக்களை அவங்க அடிச்சு உடைச்சிட்டு போனாங்க. கண்டிப்பா அவங்க மேலே வழக்கு பாஞ்சிருக்கும், இந்த நேரம் அவங்க மேலெல்லாம் வழக்கு பாஞ்சிருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்ததா பாத்தீங்கன்னா அம்மாப்பேட்டை அப்படிங்கிற இடத்துல வந்து மசூதியை இடிக்கிறாங்க. மசூதி வந்து கட்டும்போது இந்த ஆட்சியாளர்கள் எங்க போயிருந்தாங்க, அது ஒருவேளை புறம்போக்குல கட்டப்பட்டதாகவே இருக்கட்டும், அனுமதியற்ற இடத்துல அத்துமீறி கட்டின ஒரு வழிபாடு ஸ்தலமாவே இருக்கட்டும், அண்ணன் முதற்கொண்டு நாம கேட்கிற கேள்வி இதுதான், நீங்க கெட்டும் போது எங்க போனீங்க? உங்க கண்ணை மறைச்சு இது கட்டப்பட்டதல்ல, இது வந்து மேஜிக்ல உண்டான கட்டிடங்கள் கிடையாது. நீங்க அனகாபுத்தூர்ல வீடு அடிக்கிறீங்க, அங்க விதிமீறல்னு ஒரு கூட்ட வீடுகளை இடிச்சு அவங்கள நடுத்தருவுக்கு கொண்டு வரீங்க, கண்ணகி நகர் மாதிரி மோசமான ஒரு ஏரியால கொண்டு குடியமர்த்துறோம்னு சொல்றீங்க, இப்படி அவங்க வாழ்வாதாரத்தை சிதைக்கக்கூடிய எல்லா வழியிலும் செய்றீங்க. திமுக ஸ்டாலின் அவர்கள் எனக்கு தெரியாதுன்னு கை விரிக்க முடியாது. ஏன்னா 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி உங்க அப்பா தான் ஆட்சியில இருந்திருப்பாரு. அதிமுக எனக்கு தெரியாது சொல்ல முடியாது. இதுக்கு முந்தி அதுதான் இருந்துச்சு. கருணாநிதி விட்டா ஜெயலலிதா விட்டா எடப்பாடியை விட்டா திமுக ஸ்டாலின் அவர்கள்னு நீங்க 2 பேரும் தான் மாத்தி இந்த நாட்டா பெரும்பாலும் ஆண்டுகிட்டு இருந்திருக்கீங்க. உங்க கண்ணை மறைச்சு கட்டியிருக்காங்கன்னா அப்ப நீங்க கமிஷன் வாங்கியிருக்கீங்க. கமிஷன் உங்க கண்ணை மறைச்சிருக்கு. உங்க கண்ணை மறைச்சு அவங்க கட்டினாங்கன்னா ஒரு வகையில உண்மையா இருக்கும், கமிஷன் உங்க கண்ணை மறைச்சிருக்கு, அதனால நீங்க கெட்ட விட்டுக்கிட்டு இன்னைக்கு அதெல்லாம் இடிச்சு ஏழைகள் வயிற்றுலையும் ஒரு சிறுபான்மைக்கு நாங்கள் தான் பாதுகாவலர்கள்னு பீத்திக்கிட்டு அதே சிறுபான்மையர்னு சொல்லப்படுகின்ற முஸ்லிம் மக்களோட வழிபாட்டு ஸ்தலத்தை இடிக்கிறதெல்லாம் பேரவலம். நீங்க ஒண்ணு அந்த புறம்போக்கு நிலங்கள்லயோ இல்ல விதிகளுக்கு மீறி கெட்டப்படும் போதே ஒரு நல்ல ஆட்சியாளர்களின் அதிகாரிகள் தடுக்கணும்.
இப்போ நீங்க ஒண்ணு இடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க, அதற்கு அதை பார்த்துக்கிட்டு சும்மா அது எப்ப எந்த ஆண்டுல முடிக்கப்பட்டதோ அந்த ஆண்டுல இருந்த சர்பதிவாளர்கள், தண்ணி கனெக்ஷன் கொடுத்தவங்க, தண்ணீர் இணைப்பு கொடுத்தவங்க, மின்சார இணைப்பு கொடுத்தவங்கல இருந்து கவுன்சிலர் வரைக்கும் யாருன்னு பார்த்து அவங்க மேல நடவடிக்கை எடுத்து அவங்கள சிறைக்கு அனுப்புங்க, இல்ல அபராதம் வாங்கி கொடுங்க, இல்ல அவங்க எல்லாரையும் இணைச்சு அவங்க எல்லாம் ஒரு குறிப்பிட்ட தொகை, ஒரு வீடு அவங்க எவ்வளவு தூரம் செலவழிச்சிருக்காங்களோ அதுக்கு என்ன மதிப்போ அந்த மதிப்புக்கு ஈடான இழப்பை அவங்ககிட்ட இருந்து வாங்கி கொடுத்துட்டு இடிங்க. அதை செய்ய மாட்டேங்கிறீங்க. இந்த மக்கள், இந்த கூட்ட மக்கள்கிட்ட இருந்து கமிஷனும் வாங்கிடுறீங்க, கெட்ட விட்டுக்கிட்டு வாழ விட்டுக்கிட்டு அவங்கள தவிக்க விடுறீங்க. இதெல்லாம் ஒரு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ஏழைகள் வயிற்றுல அடிச்சுட்டு நாம வந்து சத்தம் இல்லாம கடந்துட்டு போயிடலான்னு வைத்தறிச்சல்ல சொல்றோம். இதெல்லாம் உங்கள் தலைமுறையை பாதிக்கும். இந்த ஏழைகளின் வயிற்றுல நீங்க அடிக்கல, உங்கள் தலைமுறைகளின் வயிற்றுல அடிச்சு வச்சுட்டு போறீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்தது பாத்தீங்கன்னா வால்பாறையில ஒரு 15 ஆண்டுகளாக தீர்க்கப்படாத ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா காவாய். நித்தம் அந்த காவாயை தாண்டி குதிச்சோ எகிரி குதிச்சோ இப்ப தாவி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. இந்த திமுக அதிமுக அரசு 15 ஆண்டுகள்ல எதையுமே செய்யாதப்ப நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள், அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்கள் போய் நின்று ஜல்லி எல்லாம் கொட்டி எடுத்து ஒரு சின்னதா அந்த காவாயை தாண்டி குதிச்சு போகாத வண்ணம் ஒரு சிமெண்ட் காங்கிரீட் தளம் போட்டு ஒரு இதா கொடுக்குறாங்க. இப்படி மக்கள் பணியில இத்தனைக்கும் நாம் தமிழர் கட்சி ஒன்றும் கோடியா நன்கொடைய பாக்கெட்ல வச்சுக்கிட்டு நேரு நீ இத்தனை கோடி எப்படியாவது கமிஷன் பார்த்து கொடுத்துரு, ஏவா வேலு நீ இத்தனை கோடி கமிஷன் பார்த்து கொடுத்துரு, இல்ல அதிமுகல வந்து வேலுமணி நீ ஒரு 50 கோடி 100 கோடி கொடுத்துரு கட்சிக்கு, எப்படியாவது கமிஷன் கரப்ஷன் கொண்டு வந்து கஜானாவை வந்து ரொப்பிருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதையும் மக்களுக்கு எடுத்து கொடுக்காம கள்ளச்சாராயத்துல செத்தவனுக்கும் கொழுப்பெடுத்து செத்தவங்களுக்கும் ரூபா கொடுத்து கூட்ட நெரிசல்ல நடிகனை போய் பார்க்க போனவனுக்கும் கொண்டு கொடுக்கிற அளவுக்கு முட்டாள்தனமான கட்சியோ இல்ல நன்கொடைகளால் நிரம்பி வழிகிற கட்சியோ கிடையாது. ஒவ்வொருத்தரும் தங்களுடைய சின்ன உழைப்புல இருந்து ஒரு கூட்டமைப்போட சேர்ந்து நான் இவ்வளவு போடுறேன் நீங்க இவ்வளவு போடுங்க அப்படின்னு சொல்லி அவர்களுடைய சொந்த பாக்கெட்ல இருந்து எடுத்து போட்டு செய்யற வேலைகள் இதெல்லாம். அப்படியாக சிறப்பான சம்பவங்கள் தேர்தலுக்கு முன்னாடியே, அரியணை ஏறதுக்கு முன்னாடியே 15 வருடங்களா. இது சில கட்சிகளை மாதிரி தேர்தலுக்கான வியூகமோ தேர்தலுக்கான பாசாங்குத்தனமோ நாடகத்தனமோ கிடையாது. 13 தேர்தல் அரசியலுக்கு வந்த பிறகு அப்படி வச்சு கணக்கு பார்த்தா கூட குறைந்தது 13 10 ஆண்டுகளாக நாம் தமிழர் கட்சி செய்து வருகின்ற வேலைகள் என்னன்னா இவைகள் தான். ஆரம்பத்துல எல்லாம் இது பெருசா வெளியில தெரியல, ஏன்னா சுய விளம்பரம் தேடிக்கல. நாம் தமிழர் கட்சி என்ன செஞ்சது நீங்க என்னதான் செஞ்சிட்டீங்கன்னு இப்ப கேட்கும் போது நாங்க அதை வந்து நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கனால விளம்பரத்துக்காகவோ நாங்க இதை செஞ்சிட்டோம்னு சாதிக்கிறதுக்காகவோ பசப்புத்தனத்துக்காகவோ பாசாங்குத்தனத்துக்காகவோ இன்னைக்கு வந்து ஆதாரபூர்வமா இதை நாங்க செய்யல. முழுக்க மற்றவர்களின் கேள்விக்கு வாயை அடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஆதாரங்களோட காணொளி நிரூபணங்களோட இந்த வேலைகளை செஞ்சுட்டு வரோம் அப்படிங்கிறத நான் இதுல தெளிவுபடுத்திக்கிறேன். அரியணை ஏறுவதற்கு முன்பே மக்களின் உணர்வுகளை புரிந்து பிரச்சனைகளை புரிந்து மக்களுக்காக நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள்ல இருந்து வேட்பாளர்கள்ல இருந்து பொறுப்பாளர்கள்ல இருந்து ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் வரைக்கும் இப்படி மக்கள் பக்கம் நிப்பாங்க, எளியவர்கள் பக்கம் நிப்பாங்க, அவர்கள் உணர்வுகளை மதிப்பாங்க. அப்படின்னா நீங்கள் அரியணையை கொடுத்தீங்கன்னா, முதல்வர் ஆக்குனீங்கன்னா நீங்க எப்படி வாழ்வீங்க, எப்படி வாழ வைப்பார் அப்படிங்கிறத வரும் தேர்தலுக்கு அண்ணன் தேர்தல் வரைவை காணொளிகளாக உங்களுக்கு நான் வந்தா என்ன செய்வேன், தமிழ்நாடை எப்படி மாத்துவேன், தமிழ்நாட்டு மக்களை எப்படி தற்சார்பு பொருளாதாரத்துல ஒரு தன்னிறைவா வாழும் ஒரு வாழ்வியல் முறையை நான் கொண்டு வருவேன், ஆட்சி மாற்றம் அல்ல ஆட்சி முறை மாற்றத்தை நான் கொண்டு வருவேன் அப்படிங்கிறத விரிவா தன்னுடைய காணொளிகளால தன்னுடைய கனவை தேர்தல் வரைவுகள்ல கொண்டு வருவாரு. அதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு மக்கள் அண்ணன் பக்கம் நிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த காணொலியை நான் வந்து உங்களிடத்துல பகிர்ந்துக்கிறேன். என்னுடைய எண்ணங்களையும் நாம் தமிழரின் செயல்பாடுகளையும் பகிர்ந்துக்கிறேன். நன்றி.